2024 21 ஜூன் 100 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய விசேஷ பௌர்ணமி இந்த ஆனி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிறத பின்பற்றினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்து சுகத்தை, பல செல்வத்தை, அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சுக்கிரனுடைய நாளான இன்று சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு முடிஞ்சா சுக்கிர ஓரையில், அதாவது 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் பௌர்ணமி நிலவை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல ஆத்மார்த்தமாக உட்காந்து உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும்பொழுது நீங்கள் 2 கையிலையும் ஒரு பிடி உப்பு எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு கிராம்பு வச்சுக்கோங்க. மனதார உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். கடன் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் குதூகலமாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். மனசில் எதெல்லாம் நெருடல் கொடுத்துட்டு இருந்ததோ அந்த நெருடலெல்லாம் போய் அன்பும் அரவணைப்பும் சேர்ந்து வாழ்க்கை சுகமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வர்றதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். குடும்பத்தில் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீண்ட நாள் பிரச்சனை அனைத்தையும் முடிச்சு வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சுகத்தை கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நாளில் நீங்கள் இதை மனதார பிரார்த்திச்சு உங்கள் வீட்டில் உப்பு டப்பா வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த உப்பு டப்பாவில் இதை கலந்து விட்டுருங்க. அந்த கிராம்பு உப்பினுடைய கடைசி பாகத்துக்கு போகிற மாதிரி புதைச்சி வச்சுடுங்க. நித்தியமும் இந்த உப்பை யூஸ் பண்ணிட்டு வர 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 உங்களுடைய அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேறி அஷ்டலட்சுமி கடாட்சம் பெற்று வீட்டில் பணம் பல ரூபத்தில் குவிஞ்சு உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணலாம், குபேரருக்கு பூஜை பண்ணலாம், மகாலட்சுமியை நினச்சி வரங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் செஞ்சு நீங்கள் பல ரூபத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் தண்ணியை நிரப்பி நீங்கள் அதில் ஒரு வெள்ளி காசு, சுக்கிரன்னா வெள்ளி காசு ஒன்று போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து அப்படியே இரவு முழுக்க பௌர்ணமி நிலவில் வச்சிடுங்க. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நல்லா உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய வீட்டில் எல்லாமே தெளிச்சு விடுங்க. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி ஓடியே போயிடும். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற காயினை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. அது பல ரூபத்தில் செல்வத்தை ஈர்த்து வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ குவியலாக பணம் மட்டும் இல்லை, சந்தோஷமும் நிறைஞ்சு சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு எளிய வழின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிய வழியில் அனைத்து சுகங்களையும் பெறக்கூடிய இந்த பொன்னான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க.